குராமா செஞ்சு கூட கம்பேர் பண்ணுது நம்ம குராமா. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம மினாட்டோ எந்த அளவுக்கு பவரா இருந்திருப்பாரு. மினாட்டோ நம்ம குராமாவோட 8 டயகிராம் சீலிங் ஜுட்ஸுக்குள்ளே போய் நம்ம நருட்டோ நைன் டெயில்ஸ் கூட ஃபைட் பண்ணுவா இல்லையா, அதே மாதிரி ஃபுல் குராமா கூட நம்ம மினாட்டோ ஃபைட் பண்றான். குராமா மினாட்டோ அட்டாக் பண்றதுக்காக டெயில் பீஸ்ட் பாம்பை எடுத்து அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம மினாட்டோ அன்டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனை எடுத்து டெயில் பீஸ்ட் பாம்பு மேல அடிச்சு டெயில் பீஸ்டோட பாம்பை திரும்பவும் குராமாவோட வாய்க்குள்ளேயே தள்ளி விட்டுறான். டெவலப்டு ஸ்டேஜ்ல இருந்த ரசங்கனுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா மினாட்டோ 3 வருஷத்துல மாஸ்டரே பண்ணி வச்சிருப்பான். அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வச்சிருப்பான்னு பாத்துக்கோங்க. ஒரு வழியா கடைசியில நம்ம மினாட்டோ குராமாவை டிஃபீட் பண்ணிட்டு வெளியும் வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம மினாட்டோவுக்கு நெஞ்சில ஓட்ட விழுந்திருக்கு இல்லையா, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. நம்ம சொன்னாடே தான் அவங்களுக்கு வைத்தியமும் பார்த்திருப்பாங்க. கொஞ்சம் வருஷமும் போகுது. நம்ம மினாட்டோ வந்து அடல்ட் ஏஜ்ல காட்டுறாங்க. நம்ம மினாட்டோ ஒரு ஜொனினாவும் இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு டீமும் இருக்கு. டீம் தான் நம்ம கக்காசியோட டீம். அதுல நம்ம கக்காசி, ஒபிட்டோ, உச்சிகா, அப்புறம் ரின் 3 பேர் இருப்பாங்க. நம்ம கக்காசி எப்படி நருட்டோட டீமுக்கு பெல்ட் டெஸ்ட் வச்சாரோ அதே மாதிரி நம்ம மினாட்டோ நம்ம கக்காசியோட டீமுக்கு பெல்ட் டெஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம கக்காசியோட டீம் வந்து பாஸும் பண்றாங்க. நம்ம 3rd கிரேட் நிஞ்சா வார் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் இல்லையா, அதனால நம்ம மினாட்டோட டீம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி 3rd கிரேட் நிஞ்சா வார்க்குள்ள என்ட்ரி ஆவறாங்க. கக்காசி, ஒபிட்டோ, ரின் 3 பேரும் சேர்ந்து பேட்டிலுக்குள்ள போகும்போது அவங்க 3 பேருமே ஒரு கென்ஜுட்சுல லாக் பண்ணி ஒரு குகைக்குள்ள லாக் பண்றாங்க.